எனக்கு நல்ல யோசனை. என்ன யோசனை? அறுவர் கோணம் சாமி. அறுவர்? ஆமா. எதற்கு? எதுக்குன்னு கேளு. ஆமா அதான் கேக்குறேன்ல. பால்டைல் வேணாத்து. எதற்கு? அவனை சாவடிக்கணும்ல. ஓ சரி சரி. கொன்றா கொலை செய்தா பலி வரும். ஆமா குத்தனால் பலி. இதற்கு மருந்தால செய்தால் ஏன் அவனுக்கு கொடுக்கறதுக்கா மருந்து? அப்படி கிடையாது. வேற எப்படி? இவன் தூங்கிட்டான். ஆமா. எங்க அம்மால தூங்கிட்டாங்க. சரி. இவன் கொண்டு போயிட்டு நேரா எங்க அம்மா மம்மல தடி வேணும். ஆமா. சரியா? ஆமா. தடிவிட்டா. சரி. எந்த சொன்ன எங்க அம்மா எங்க தம்பிக்காரன் சாப்பிடுவான். ஆமா. பால் அவன் சாப்பிட்டா பால் சாப்பிடுவான். அவன் க்ளோஸ். பால் சாப்பிட்டான்னா க்ளோஸ். ஆமா. அப்படின்னு போயிட்டு அப்படி வைதம் பண்ணி இருக்கிற போயிட்டு சரி தடிவிட்டு ஆமா நான் குடுகுடுன்னு எங்க அத்தோட்டு ஓடி போயிட்டேன். ஓஹோ இங்க இருந்தாலே இங்க இருந்தா ஏமால பழி வந்துரும். பழி வரும். ஆமா பரவாயில்ல சின்னவனா இருந்தாலும் சரியான தீர்மானம் ஜாஸ்தி. ஆமா அதனால குடுகுடுன்னு எங்க அத்தோட்டு ஓடி போயிட்டேன். சரி போயிட்டு வீட்டுக்கு உடனே வீட்டுக்கு வரேன் சாமி. ஆமா வந்து வாசப்படியில பாக்குறேன். சரி வாசப்படியில பார்த்தா ஊருக்கார் பூரா ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஓஹோ எதற்கு? ஒரே ஓன்னு சத்தம் சத்தம் அழுகுற சத்தம். தம்பி செத்துட்டானா? நல்லா சந்தோஷம் சாமி. எப்படி? என் தம்பி யாரும் செத்து போயிட்டு இருப்பான். ஓஹோ ரைட் 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 நல்லது அப்படின்னு சந்தோஷம். சரி சந்தோஷத்துல வந்தா நம்மள டவுட் ஏற்படும். ஆமா நானும் ஒரு துக்கத்திலே போறேன். நீ எப்படி போற? துக்கத்துல அழுதுகிட்டே போறேன். அழுது கொண்டு போனால் மற்றவர்கள் யாரோ செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுனே போறேன். சரி போய் பார்த்தா ஆமா வீட்டு வாசப்பட்டில செத்து போய் யாருங்க? என் தம்பிக்காரங்கறியா? வேற யாரு? எங்க அப்பன் செத்து போயிருக்காங்க. உங்க அப்பவா? அட பாவி உங்க அப்பா தான் சாப்பிட்டு இருப்பாரு பாலே. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தம்பி மேல ஆட்டுப்பட்டி காவலுக்கு போறேன் எங்க தம்பி எங்க அப்பா சாப்பிட்டுருக்கான். ஓ தம்பி மேல அப்பா சாப்பிட்டு இருக்காரு. ஆமா ஆமா சரி சரி அவர் க்ளோஸ் சாமி. அவர் க்ளோஸ் ஆகி போயிடுச்சு. ஆமா நான் சொன்ன இந்த கதை போயிட்டு இருக்கா சாமி. சரி சொன்னது வந்தான். ஓஹோ என்னுடைய சன்னதிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனா உன்னுடைய கையில் பணம் இல்லை. பணம் இல்ல. நிச்சயமா வரையா? உண்மையாகவே? நிஜமா சாமி. பணம் இல்லை. உன் தர்மம் சத்தியமா சாமி. ஏய் என் தலைய திறந்திருக்கும் கலியுகத்துல லட்சக்கணக்கான அவர்கள் அனைவருமே ஆட்டுக்கு வந்தா ஒரு கவரோ வாட்டுக்கேனே கொண்டு வந்துடணும். ஏன் செஞ்சு போறீங்க? அட ஒரு புடிச்சு கொண்டு போய் காலையில ஒரு வாரமா போட்டது. சரி என்னுடைய நதிக்கு வேண்டும் என்று சொன்னால் கோவிந்தா என்று சொன்னால் இங்கே பாமர மக்கள் அமர்ந்திருக்கிறார்களே சபையிலே தேவி கடாசம் லட்சுமி கடாசம் பொருந்திய சபையிலே உறுப்பினர்கள் அண்ணன் அக்காமார்கள் வருங்கிற வாலிபர்கள் அனைவரையும் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் அவர்களால் முடிந்த காணிக்கை தருவார்கள். அந்த காணிக்கை பெற்று என்னுடைய நதிக்கு வர வேண்டும். ஆச்சா ஓ நதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் எந்த அப்படி அதே போல சென்று வந்தையானால் உனக்கு நிச்சயமா என்னுடைய நதி வருவதற்கு பணம் கிடைக்கும். ஆனா வரேன்னு சொல்லிட்டு காலையில 12 மணிக்கு அங்க போயிடக்கூடாது அந்த கோயிலுக்கு. முருகர் கோயிலுக்கு தானே? இல்ல இல்ல அமிர்தம் அபிஷேகம் பண்ணுவாங்களே அமிர்த கோயில். அதே நினைப்பு. ஆமாமா என்ன அதே பழக்கம் இல்ல அதனால. சரி சென்று சீக்கிரம் உடனடியாக வர வேண்டும். பணம் போடுவாங்களா? ஒரே மனதாக என்னுடைய நதிக்கு வர வேண்டும் என்று நினைச்சேயானால் நிச்சயமா கிடைக்கும். ஆனா போலாமா போக கூடாதா? பணம் சேர்த்தனா தாரை கடைக்கு போலாமா இல்ல கோட்டைக்கு போலாமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வராது. சரி உண்மையா? பழக்கமும் இல்ல. சரி உண்மையாகவே எனது நெற்றில் இருக்கின்ற திருநாம சாட்சியாக எனது நதிக்கு வருவியா? நடக்கும் சென்று அப்படி நான் போனோம்னா சரி இவங்க எல்லாம் யாரும் மக்கள் தானே? ஆமா அவங்க போடணும்னா முதல்ல காசு மீண்டும் வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருந்தால் கதைகள் புரியாது. அச்சா நான் வந்த விளக்கம் என்ன தெரியுமா? என்ன சாமி சொல்ல வேண்டும்? சொல்லுங்க சாமி. அந்த ஸ்ரீதர் நந்தன மோதர கோவிந்தானா
எனக்கு புரிந்தேன். ஆமா இங்கு இருப்பவர்களுக்கு நீங்கள் தெளிவாக எடுத்து கூறியது உண்டானால் அவர்கள் நன்றாக அறிந்து கொள்வார் ஆண்டவா. அப்படியே சாரதி ஆ, இந்த ஞானமே வடிவமாக எம்பெருமான் கருணையாலே ஆ, மலை மரம் செடி கொடி அடர்ந்திருக்க நமது என்ன நாடு ஜவ்வாது மலை. அதாவது ஜவ்வாது என்று சொன்னால் வாசம் உள்ள மலை. ஆ, ஆ, இந்த ஜவ்வாது மலையிலே ஆ, ஸ்ரீ பெத்த சித்தூருமா நகரத்தில் ஆ, ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுயம்பு லிங்கமாக அமர்ந்திருக்கிறார். ஆ, அதே சமயத்திலே அவருக்கு அருகாமையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆ, அதாவது ஆ. சேர சோழர் பாண்டியர் மூவேந்தர்களால் கட்டப்பட்ட கோவில் கோவில். தானாக எழுந்தருடைய சிவபெருமான் ஆ, 2 பேரும் அங்கு அமர்ந்திருக்கிறார். ஆ, அங்கிருந்து இங்கே நாடகம் நடப்பதற்கு வந்திருக்கிறோம். இந்த நாடகத்திலே முன்சொல் பின்சொல் இருக்கலாம், பின்சொல் முன்சொல் இருக்கலாம், தாளை குற்றம் மேலை குற்றம் வல்லினம் மெல்லினம் சொல்லினம் எத்தனை தவறுகள் இருக்கலாம். அதாவது கற்றது கையளவு கல்லாதது இன்னும் உலக அளவு. ஆமாம். ஆச்சா நான் தான் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பெறடிட்டேன், ஆ, ஒவ்வொன்னா நானே ஆ. படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றது வெறும் முட்டாள் தானா? ஆ, படிப்புக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. கிடையாது. இவர்தான் இவ்வளவு படிக்கணும் என்று ஏதாவது இருக்குதா? கிடையாது. இல்ல. ஆ, சிறிய வயதில் இருந்து ஆ, முதியோர் வரையும் படிக்கலாம். ஆ. இதை படிச்சா யாருமே கேள்வி கிடையாது. ஆ, ஆனால் ஆ. அப்படி இருந்து ஆ. இந்த நாடகத்திலே ஆ. எத்தனை குறைகள் இருக்கலாம். இருக்கலாம். உங்கள் வீட்டில் சிறிய குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு பொறுப்பீர்களோ ஆ. அவ்வாறு முதல்ல இருந்து லாஸ்ட் வரை பார்த்தால் தான் தெரியும். தெரியும். ஆனா முதல்ல எந்த நாடகக்காரன் இருந்தாலும் குதிக்க மாட்டான். ஆ. ஆச்சா ஆ. முதல்ல எந்த நாடகம் சரியா இருக்காது. போக போக தான் அதனுடைய டேஸ்டா வரும். ஆ, அது போல நான் தேவை ரோகிணிக்கும் வசு தேவருக்கும் நான் 8வது குழந்தைய பிறந்திருக்கிறேன். அப்படி 8வது குழந்தைய பிறந்த போதிலும் யுகம் என்பது 3. ஆ, கிருதிய யுகம், திருதிய யுகம், துவாபர யுகம். ஆ. இந்த துவாபர யுகத்திலே 4 வேதம். 4 வேதம் என்று சொன்னால் ருக்கு வேதம், ருசர் வேதம், அபிரமித வேதம், சாம வேதம். வேதங்கள் என்பது 4, சாஸ்திரம் என்பது 6, புராணங்கள் என்பது 18. ஆ, புராணங்கள் என்பது 18. 18. அதே சமயத்திலே முருகனுக்கு எத்தனை படை? 6 படை. திருப்பதி மலையிலே வெங்கடாச்சலபதியாக நான் அமர்ந்திருக்கிறேன். அதுக்கு எத்தனை மலை? 7 மலை. அரியும் மரணம் சேர்ந்து ஆ. பிறந்தது ஐயப்பனுக்கு எத்தனை படி? 5 மலை. 5 மலை. இவை 3ம் சேர்த்தால் 6 7 எவ்வளவு ஆச்சு? சாமி 18. 18. ஆ. ஐயப்பனுக்கு தோன்றியது 18 படிகள். ஆ, அதே போல புராணங்கள் தோன்றியது 18. ஆ, 18 ஆ. புராணங்கள். புராணங்கள். அதே சமயத்திலே ஆ. மகாபாரத போர் நடப்பதும் 18 நாள். 18 நாள். அந்த மகாபாரத போரிலே சேனைகள் மடிவது 18. ஆ, எப்படி 18? எப்படி சாமி? துரியன் பக்கம் 11 அக்ரோடி சேனையும் ஓ. பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ரோடி சேனையும். சரி சரி. ஆச்சா ஆ. இவை 18. 18. புராணங்கள் 18. 18. ஆ. 32 அகம், அகம். 51 அச்சரம், ஆ. 64 கலக்கியானம், ஆ. 92 தத்துவம், ஆ. 102 கீதை, ஆ. சகல கீதையும் கற்றுணர்ந்து ஆ. தேவி அம்மையாருக்கும் ஆ. வசு தேவருக்கும் ஆ. நான் 8வது குழந்தையாக பிறந்திருக்கிறேன். ஆ, அப்படி 8வது குழந்தையாக எதற்கு பிறந்திருக்கிறேன்? எதுக்கு ஆண்டவா? மகாபாரத போர் முடிப்பதற்காகவும் ஓ. மாமன் கம்சனை சம்பாரம் செய்வதற்காகவும் ஆ. நான் பகவான பிறந்திருக்கிறேன். சரிங்க சுவாமி. ஆச்சியா ஆ. போதும். சரி சரி. ஆ, ஆ. அதனால இப்ப எனது அத்த மக்கள் என்று சொல்லக்கூடிய ஐவராஜாக்களிலே ஆ. நடுவில் பிறந்தவன் யார் தெரியுமா? யார் சாமி? 3 யுகத்திலும் ஆ. எனக்கு சாதகமாக பிறந்தவன் அவன் மட்டும்தான். யார் சாமி? அர்ஜுனன். அர்ஜுனன். எப்படி பிறந்தான்? எப்படி பிறந்தார்? கிருதியா யுகத்திலே திரேதா யுகத்திலே இரணியனை கொல்வதற்கு ஆ. தூணில் நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். ஓஹோ. அப்போது அன்னவர் என்ன பிறந்தார்? என்னவாக பிறந்தார்? இரணியனுடைய மகன் மகன். பக்த பிரகலாக பிறந்தான். ஓஹோ. ஆச்சா சரி சரி. கிருதா யுகம். திரேதா யுகத்திலே திரேதா யுகத்திலே நான் ராமனாக பிறந்தேன். ஆ. எதற்கு? எதற்கு சாமி? மானிட ராமனாக மானிட. தசரதற்கும் கோசலை அம்மையாருக்கும் ராமனாக பிறந்தேன். ஆ. அப்போது ஆ. அன்னவர் என்ன பிறந்தார்? என்னவாக? ராவணனுடைய தம்பி ஆ. விபீஷணனாக பிறந்தார். விபீஷணராக. ஆமா அசுரர் அப்படி குலத்திலே. பிறந்தார். ஆ. அசுரர் குலத்திலே பிறந்து. விபீஷணர் பிறந்தார். ஆ. 3வது யுகத்திலே ஆ. நான் பகவானாக பிறக்கின்ற போது பிறக்கின்ற அன்னவருக்கு அர்ஜுனனாக பிறந்திருக்கிறார். ஆ. அவர் எனது அத்த மக்கள் என்று சொல்லக்கூடிய ஐவராஜாக்களிலே நடுவில் பிறந்தவன். ஆ. காண்டிவன் எங்க செல்கிறார் தெரியுமா? எங்க சாமி? அது எதற்கு செல்கிறான்? ஆ. தனது பங்காளி என்று சொல்லக்கூடிய துரியோதனன் செய்த கொடூர வஞ்சகத்தால் ஆ. பங்குக்கென்ற வர செய்தி பகடையாடி சூதக்கென்ற வர செய்தி சொந்த நாட்டை பறித்துவிட்டு ஆ. 12 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் சரி சரி. துரியோதனன். துரியோதனன். கட்டளையிடும் போது எப்படி பாண்டவர்கள் சென்றார்கள் தெரியுமா? ஆ. மண்ணில் எழுதினால் மறந்துவிடும், ஆ. கோட்டில் எழுதினால் குறைந்துவிடும். ஆ. அதனாலே பெரிய பாறாங்களின் மீது ஆ.
பத்திரம் எழுதினார்கள். துரியோதனன். யார் யாரை வைத்து எழுதினார்கள்? ஆ. பீஷ்மாச்சாரி, அஸ்வத்ராமன், கிருபாச்சாரி முப்பாட்டனார்கள் வைத்து பாரபத்திரம் எழுதினார்கள். பெரியோர்கள் அது ஆமா, பெரியோர்கள் முன்னிலையிலே. ஆ. அது எதற்கு எழுதினார்கள்? பாண்டவர்கள் மறுபடியும் வந்து விடுவார்கள். அந்த 13 ஆண்டு 13 ஆண்டு என்றால் 12 ஆண்டு வனவாசமும், ஓராண்டு அஜ்ஞாதவாசம். இவர்தான் பாண்டவர்கள் என்று தெரிந்தால் வனத்திற்கு சென்ற இடத்துல 3 கல் வைத்து அக்னி பிரகாசம் செய்து சாப்பிட்டது உண்டானால் மறுபடியும் 13 26 போக வேண்டும் என்று சொல்லி கட்டளை எழுதினார். அதை சம்மதித்துக் கொண்டு முதல் சூரியவனம் சென்றார்கள், இரண்டாவது ராமரசிவனம் சென்றார்கள், மூன்றாவது மூர்க்குமார சிவனம் சென்றார்கள், நான்காவது காமர சிவனம் சென்றார்கள், ஐந்தாவது சைந்தவனம் சென்றார்கள், ஆறாவது காமதேவன பர்வதம் சென்றார்கள், ஏழாவது கந்தர்வனம் சென்றார்கள், எட்டாவது குருவரசிவனம் வந்தார்கள், ஒன்பதாவது ரோமரசிவனம் வந்தார்கள். அப்படி ரோமரசிவனத்தில வந்து அன்னவர் கேட்டார், வாரும் ஐவர்களே, உங்களுக்கு குரு யார் என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற போது எங்களுக்கு குருவாகிய வியாசர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிய பிறகு 10வது பாலவனத்தில வந்து வியாசரை நினைக்க வியாசர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆஹா, பாரு பேர பிள்ளைகளே, நீங்கள் 5 பேரில் ஒருவர் ஆணாசை, பெண்ணாசை, மனையாசை, மக்களாசை எல்லாம் விட்டு பஞ்சாசரம் கையில் விடுத்த வடகிழக்கு சென்று சிவபெருமனை கோரி தவங்களை பெற்று வந்தால், தவம் என்றால்